மேற்கட்சி மயில வேகாட்டு கோவிலில கதை ஒன்று நடக்குதம்மா. அம்மா காட்டு கூலி ஒன்று காயம் பட்டு போச்சு காரணம் யா சொல்லம்மா. ஆப் பண்ணிட்டேன் அந்த மயிர்மையை. ஏலே எண்ணி போடா, தெரிஞ்சா செய்ய முண்டை. ஏன்னா நாயனை வாசிக்கிற மாதிரி வச்சிருக்கேன். கருப்பு திருப்பு கருப்பு சி மருது கிறிஸ்டின் லேங் அது புடிங்கிட்டு வா. அதி 5 டைட் வை கருப்பு இது மருது. நீ வர வேணா வீட்டுக்கு போ. சொல்லி சரி தம்பி, அந்த முன்னாடி இருக்க அந்த 4 பேர் இங்கே வாங்களேன். கேமரா அசிஸ்டன்ட், கேமரா வேல்ராஜ் ரெடியா? டேக் போகலாமா சார்? ஆனது இன்னைக்கு 4 பேர் இந்த சீனில் 4 லட்சம் பேர் பார்ப்பாங்க. என் தம்பிகளுக்காக நடிக்க போகிறேன். இந்த முன்னாடி மசர் இல்லாமல் உட்காந்து விளங்க மாட்டா. கேமரா கேமரா கேமரா, அவ்வளோதான் சிரிச்சிட்டாங்க. ஒரு கண்டென்ட் சரியா போச்சு. அது ஒரு காலம் பழம் பழத்து பரிசு தெரிஞ்சா எப்படி இருக்கு? இந்த தம்பி சிரிக்கவே மாட்டேன், அழுக மாட்டேன். அறுபத்தவில்லையோ உன்னை சிரிக்க வைக்கிறது அண்ணன் வேலை. கிச்சு காட்டாப்பா செத்து போச்சு. நான் அவங்க தான் என் தம்பியே தான் எனக்கு ஆடியன்ஸ். இங்கிட்டு வாங்கடா, வேடே அண்ணனை காப்பாற்றுங்கடா, இங்கிட்டு வாங்கடா. குளிர்துன்னா போய் வீட்டில் மண்டி ஓடு. அது நலையில நம்ம கிளவி குடிசை ஓட்டு வாழையில நம்ம எங்க போய் தங்க போறோம்? 4 பேரை வீட்டுக்கு போக சொல்றேன். நம்ம எங்க போய் தங்க போறோம்? நம்ம எந்த ஊர்ல குடிசை ஓட்டு குடியேற போறோம்? அப்ப கிழவனுக்கும் கிழவிக்கும் இருக்க இடம் இல்லாம இந்த செந்தூர வட்டாரத்தில் நம்ம கிழவனும் கிழவியும் குடிசை ஓட்டும் குடியேறாக அந்த நாளையில் அப்ப குடிக்க உரல் இல்லை. கிழவனுக்கும் கிழவிக்கும் குடிக்க கஞ்சி இல்லை. கையெடுத்து நிம்மதியா கும்பிட சாமி இல்லை. புரியுதாப்பா? பூன்னு போடுங்கடா. ஏதாவது அம்மா கிளவைங்க பத்தியா சாமி வந்துச்சு வாரு. முண்டை சும்மா தான் தவிட்டு வந்தியா? சும்மா அதவனா பயலுகடா. உங்க எல்லாத்துக்கும் தான்ப்பா வர்றார சொல்லி வரேன். ஊன்னு கேட்கணும். அப்படி கேளு. உங்களுக்காகத்தையும் வாசிக்கிறேன் இந்த கோடாங்கிய. ஓகே சொல்லக்கூடாது. கோடாங்கி இங்கிலீஷ் கிடையாது, தமிழ். குடிக்க அன்றாட கிழவனுக்கு அந்த ஊ முடிச்சவனே ஊன்னு சொல்லணும் ப்ரோ. கையெடுத்து நிம்மதியா கும்பிட சாமி இல்லை. கூட பிறந்தவனெல்லாம் பிறங்கோடியாக்குறான். பங்காளி எல்லாம் கூட்டம் போட்டு சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். அந்த போயிட்டே அவன் தான் கண்டன்ட்டு.
இங்கே இருக்கு இந்த நாலு பெரிய மனுஷரெல்லாம் நாங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கு இந்த இளவட்ட பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லை இன்னும் முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மா ஆண்டு ஒயிரமுன்னு. எப்படிப்பா இது அந்த அணத்தல் இதெல்லாம் ஊன விடு ஊன்ற என்ன அப்ப தம்பி அவனை புடையில ஒரு அடி அடிப்பான். அப்பன்றதுக்கு பிடிச்சிருக்கிறேன். அப்ப 12 வருஷம் என்னப்பா சொல்லுப்பான்னு சொல்லு. நீ வேணாம்டா முட்டை போட. மச்சான் பேசுனா உடுக்கிட்டே எரிஞ்சு கொண்டு வருவோம்டா. 12 வருஷம் இந்த செந்தூர வட்டாரத்தில் எப்படி மண்டி ஓட்டு ஊன்றேன் பாரு. கேமரா 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 அந்த 4 பேர்த்த போக்கஸ். பாரா மலையில்லே செந்தூர நாடு. அப்ப இது நாடுறா. அவனை வீட்டுக்கு போச்சு சொல்றது நல்லது தம்பி. அப்ப நாடு செந்தூர நாடாகிட்டேன் உங்களுக்கு. இந்த நாடு மழை தண்ணி இல்லாம பஞ்சம் போகுது. எப்படிப்பா அப்படி வரணும். டைலாக் எடுத்து கொடுக்கணும். குறிவாக்கும் போது இப்படித்தானே கேட்கணும். எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கலாம். முண்டை எதிர்த்து கேள்வி கேட்கணும். போயிருச்சுல அப்புறம் என்ன போகுது தள்ளுது. 12 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. அப்படி சொல்றேன் தம்பி. நின்று பேசுன்றேன். நான் உட்கார்ந்தது உனக்கு பொறுக்கல. 12 வருஷம் பாரா மழையில்லே. நமக்கு விவசாயமும் இல்லை. யாருக்கு? கிழவி காலத்துல சொல்லி வர்றேன். அப்ப நம்ம கிழவி தினந்தனா சொல்லி அழுகிறா. அப்படி கேள்றா. அவன் கோமியத்தை குடிச்சாலும் புத்தி வரும். எதுக்கு அழுகுது? அது கருப்பு போய் எடுத்துட்டாங்க. அவன் புறா இந்த நல்ல சீமையில் கிளவி சொல்லுதுப்பா. இந்த செந்தூர வட்டாரத்தில் உள்ள கிராமத்துக்கு தான் குறி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா அன்பு? இந்த பூமியில் நம்ம நல்லா இருப்போம்னு புழைக்க வந்தமே. இந்த சீமையில் மழை இல்லை. இங்க கம்மாகரை எல்லாம் மழை இல்லாம கல்லும் புல்லும் மேயுதுடா. என்ன மேயுது தம்பி? பேக்ஸாட்டை அடி கொண்டு வருவேன். மழை இல்லாம தான் குறை. அதைத்தான் சொல்லி வரேன். மொட்டை நாக்கு முண்டை அதைத்தானே சொல்லி வரேன். என்ன குறைன்னா பிள்ளை சொல்லி வரேன். அந்த அப்பே நல்லா கேட்கிறாரு. எப்பா நீ இங்கிட்டு வாப்பா. அப்ப கிளவி வாசல்ல சொல்லி அழுதாலாம். அப்படி கேள்றா. சூப்பரா. சிங்கம். அந்த சிங்கத்தை தூக்கி இங்க வைடா. நான் எப்படி இந்த பஞ்சம் போன இந்த செந்தூர சீமையில மக்க வளர்க்க போறேன். அழுகிறா. பஞ்சமாயி போச்சு. எப்படி புள்ள வளர்க்க போறேன்? நான் எப்படி பெத்த பிள்ளைகளை காப்பாற்ற போறேன்? பஞ்சம் தாங்கல. அப்ப கலெக்டரை கூப்பிடல, தாசில்தாரை கூப்பிடல, விஏவை கூப்பிடல. நொப்பம். அப்ப யார கூப்பிட்டான்னு கேட்கணும். யாரு இல்லைன்னா பூரா கடை அடப்பா தொங்க. சரி பரவாயில்ல. நல்லா காமெடி பண்றேன். அவனை மைண்ட்ல வச்சுக்கிறேன். அடுத்த படத்துல உனக்கு வாய்ப்பு இருக்குப்பா. பின்றான்டா கேமரா. அவனை போக்கஸ் பண்ணுங்க ப்ரோ. கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமியே. யார? கருப்பனை கூப்பிட சொல்றா கிளவி. அப்ப இளம்பன அம்பளம் மேல
அம்பலம் மேலே இலை நொப்பு இளம் மனம் அவர் பேர். இளம்பலம் அம்பலம் மேலே சாமி இறங்கி தலைய குலுக்கிய ஆடையில வர்றா தெய்வது சத்திய பிள்ளை இல்லடா முண்ட ஆம்பளை. தலைய குலுக்கிய ஆடையில ஆடுறாரு கிழவன். இந்த செந்தூர் வட்டாரத்தில் கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். சாமி சத்திய பாத்தியாடா இல்ல ஒண்ணுக்கு இலை. அப்ப மாயமா மழை பெய்யுது. மழை பெஞ்சிருச்சு. ஏலை சொல்ல விடா இப்ப இல்லடா அந்த மழை இல்லப்பா. காட் இஸ் லாங் அந்த லாங். இங்கிட்ட நான் நாடகம் நடச்சு பாட உழைஞ்சேன். என்ன அவன் தாண்டா என் தெய்வம். மழை வேயும்னு எப்படி வரையான் பாரு. அவன் இப்ப மழை பெய்யும் நினைச்சு வந்துட்டேன். கேமரா கேமரா அவனை லாங் பண்ணுங்கடா. அதில் அப்படி தீய வச்சு விட்டு ஓடட்டும். என்ன ஒத்திட்டு வர்ற மயிறு. அப்போ மாயமா மழை வேஞ்சு நம்ம இளவி காட்டுல போய் மயிலுக்கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா பாரு. அவ்வளோ பஞ்சம். அப்ப கோடையில மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா. கசக்குமா மண்டை வளர்த்து சேர்த்துக்க. டேமட் கலையன் காமெடியை பூரா கொடுறாங்களே. நான் காமெடி பண்ணி விஜய் டிவிக்கு எங்கே போனேன், விமல் டிவி கூட போக கேபிள்காரன் கூட சேர்க்க மாட்டேன். அப்படி பாரு இவன் பாரு அடித்த போதைக்கு நல்லது நல்லதுன்ட்டு பெரிய கிருவானந்த வாரியாரு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறான்டா. நல்லது நல்லது நல்லது. இப்ப எப்ப தம்பி அதை ஏன் தம்பி சொல்லிக்கிட்டே போர்வையை பொத்துறீங்க? உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ ஐயா, திருப்புங்கோ. டேய் எடுங்கடா. நாடு மலையாள நாடு, கருப்பனோட வரலாறு சொல்லி வரேன் பார். இந்த 4 பேர் அறை வாங்கிட்டு கிழக்க விழுந்து ஓட போறாங்கப்ப. என்ன மும்பிட்டு அதிசயமா வேணா வச்சிருப்பாங்களாடா. அண்ணன் இல்லையாப்பா. நாடு மலையாள நாடு, அந்த மலையாள நாட்டில் அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அவனுக்கு பேரு சொல்ல பிள்ளை இல்லை. அந்தாடி எனக்கு போறான் நாட்டால ஒரு வாரிசு இல்லைன்னு அந்த மலையாளத்து அரசனித்த ஒரு சாமிய வேண்டேன். அப்ப காசி நல்ல மாநகரம் காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைகள் பிறக்க அந்த காலத்துல சாமி அருள்றா மூடிட்டு கல்றா. அப்ப 60 பிள்ளை பிறந்திருக்கு. இந்த விசை அறிந்த மலையாளத்து அரசன் என் காசி விஸ்வநாதா இந்த 60 பிள்ளையில எனக்கு ஒத்த பிள்ளைய தார வாத்து கொடுப்பா. தத்து கொடுக்க கேட்குறேன். அப்ப காசி விஸ்வநாதன் அவன் சொன்ன சொல்லு மாறல. நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி விவரம் தெரிஞ்சு வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தார வாத்து கொடுத்தா 59 பிள்ளைக்கு முகவங்கி போயிடும். எப்படி அண்ணன் தம்பிகளாக இருந்துட்டு ஒருத்தன் பிரிஞ்சு போனா எப்படி இருக்கும்? அப்படி சொல்கிறேன் காசி விஸ்வநாதன். அப்போ காசி விஸ்வநாதன் சொன்னானா
எனக்கு வாரிசு இல்லாட்டாலும் பரவாயில்ல, இந்த 60 பிள்ளையை நான் மனதார தாரவாக்குறேன். இது மொத்தமாக நீ அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி அப்பா 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு போகும் நாளையில் அந்த நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் தாங்களே. வாரிசு இல்லாத அரசனுக்கு 60 பிள்ளை வந்துருச்சுன்னு மயிரை புடுங்கனவில்லை. வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்ச மலையாள சீமை பஞ்சம் போகுது, நாடு பஞ்ச நாடாகுது. மக்களுக்கு சோத்துக்கு அரிசி இல்லை, மேய்ச்சலுக்கு விலங்குகளுக்கு புல்லும் இல்லை. அப்போ மலையாளத்து அரசன் நான் என்ன செய்ய போகிறோம்? இந்த நல்ல பஞ்சம் இனி வந்ததில்லை என்று. அப்ப இந்த பஞ்சவர காரணம் என்ன போல கோடாங்கிய கூப்பிட்டு குறிவாத்தா அங்கே உடுக்க உடைக்குது அந்த சீமையில். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டில் ஆள் இல்லையா. அப்போ கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மண்டு குறி பார்க்கும்போது அந்த குறியில் சொன்னானா, எப்போ காசி விஸ்வநாதன் தரவாத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு ஒரு மாதிரி ஒத்தம் பிள்ளையா நிற்கிதுடா. இதுவும் புள்ளா கருப்புடா, இவன் ஆரடி வெங்கடா, இவன் ரோசாக்கார தங்கமுடா. அப்போ இந்த கருப்பு இனி நாட்டில் இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புறம் இன்னும் நாடு பஞ்சம் போகும்னு சொல்லி முடிக்க. அப்போ என் கருப்பனை நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சா மலையாளத்தான். என் கரை புரண்டு ஓடுது மலட்டா ஆட்டு தண்ணி இல்லை, என் கருப்பேன் பெட்டி வருதுடா தன்னந்தனியா ஒத்தையில். அப்போ என் கருப்பனுக்கு என்னைய செல்லம்மா வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடையில்லைன்னு என்னை கீநாட்டுக்கு விரட்டுது. நான் எங்கே போய் தங்க போகிறேன்? நான் எந்த சீமையில் உட்காந்து மக்களை காக்க போகிறேன்? அப்போ அழகு மலை காடு, எப்போ அருவி மலை சோங்க, அந்த அழகர் கோயில் எல்லையில் 18 நாடர்களும் கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணியில் வந்த கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லையை நோக்கி. அப்போ அந்த 18 நாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தேன் 18ஆம் படியாம். எண்ணி சொன்னேன் பஞ்சாயம், கள்ளிச்சேரி MKR எடுத்துரைத்தேன் ஒரு நாயம். கிளாப் பண்ணவே இல்லை, எப்படி சொன்னேன் பார்த்தியா என் தம்பி. இன்னைக்கு மாந்தோப்போ கரையாம், உனக்கு கலங்கு பொட்டலாம் படுக்க 4 மடை கலங்கு வர. என் கருப்பேன் எந்த கலங்குல ஊட நீ எந்திரிக்க போற? அரும்பு குறையாது என் சோத்து பானையை ஏந்திட்டு வந்து அது லஞ்சு பேக்குப்பா. டிஃபனு நான் சாப்பிட்டதை தூக்கிட்டு வந்திருக்கேன், பிறகு தின்னியும் பையமே. சாமிக்கு சாமா பூஜை சாமா வாங்கிட்டு வந்து. ஆனால் ஒன்னே மாதிரி ஒரு சிசியம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நாடகத்தில் காஸ்டியூம் சொல்லி சொற்றை போட்டு வந்திருக்க பூ. அப்போ நீ குளிர் தாங்க, நான் குளிரில் சாகரமாடா. சாமி சாமி சாமின்னு
பூக்கடையில் வேலை பார்த்துட்டு அப்படியே வர்றாரு. என்ன பண்ண வர்ற? நீங்க தான் ரெண்டு ரெண்டு அடி அடிச்சு விடணும் நம்மளுக்கு. இல்லை வேற டபுள் மீனிங்களா? இல்லை அந்த உடுக்கல பாரு மருது. இருட்டடையுது கிளவி ஒத்தையில படுக்குறான். கிளவி எங்க வெளிநாடு போயிட்டானா? தேவையில்லாத இதெல்லாம் குடும்பத்தை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு அளவு கேட்டா ஏன் இருட்டாச்சு அப்படி எதிர்த்து கேட்கணும். சரி சரி. கிளவி எங்கே போயிட்டாரு, அவருக்கு 1008 நீர் கசிவு இருக்கும், சுகர், பிரஷர், தசைப்பிடிப்பு, புத்துரு கட்டு பாண்டி. என் அருமை மக்களே, உங்களுக்கு சேவை செய்யத்தே வந்தேன். இருட்டடையும் நாளையில் அமோ கராட்டம் ஆடிக்கிருக்கேன். இல்லை கடலைக்குள்ள ஓரத்தில் பாட்டு பண்ணணும். இல்லை ஆமா தம்பி மூடிக்கிட்டு இரு. ஏற்கனவே இங்கே மண் வரக்குது. சரி சரி. உன்னை புழுதி வரக்க அடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து. சரி சரி கோபப்படாங்க. இருட்டடையும் போது இருட்டில் ஒன்றும் தெரியாம அந்த கண்ணும் தெரியாம வந்துட்டாங்க கேதங்க. ஏமே காலேன் தூதேன் நீலகண்டேன் இவன் எமகண்டேன். இவரை எங்க பங்காளியதேன். அதே ஜூம்புன மாதிரி இருக்கு. கேட்குறத கேட்கலாம். மருது நல்லா பண்ற. சாமி ஊரு தோம்பூரு தோப்புக்குள்ள காலம் பொழந்து நீ வாரு. சொல்லிட்டா சரின்னு சொல்லு. சரி டைமிங்கில் அடிக்காத. சாமிட்ட என்னடா சரின்னு சொல்றா. தோம்பூருல கம்மா இருக்கு. அப்ப என்ன கொம்மாவா இருக்கும்? எல்லா ஊர்லயும் கம்மா இருக்கத்தையும் செய்யும். அதான் கம்மாய ஒட்டி கருவை. அதுல ஒரு சில வீடு ஒட்டு வீடு, மொத்தமே கார வீடு. எல்லா வீட்டுக்கும் ஈப்பி சப்பலை உண்டு. ஆமா சாமி. சிலிண்டரு உண்டு. பத்த வைக்க லைட்ரு உண்டு. லைட் இருந்தா தான் பத்த வைக்க முடியும். உண்மை அப்படி சொல்லி வரேன் பத்தியா. அப்படி ஒரு சொல்லி உண்மையை சொல்லுவேன். கேபிள் டிவிக்கு 210. செருப்புட்ட அடிச்சே விடுவேன். 230 ரூபாடா இப்ப. சரி சாமி சரி. அது போன மாசம். செருப்ட அடிப்பேன். உன்னை வளர்த்ததுக்கு செருப்ட அடிப்பேன். அது என்ன பிராண்டு? விஎஸ்ஓபியா? விகேஜி இல்லை, எல்கேஜி. பெட்டி கடை 2. ஆமா அங்கதான் இவனுக்கு செய்தி வீடு வாங்குவான். சரி சரி. என்னது? இது சாமி கடை கிடையாது, இது வேற. அது சாமி கதை, இது எங்க சொந்த புராணம். இவங்களுக்கு குறி சொல்லி வரேன். இப்போ நகைச்சுவை என்பதுதான் கோடாங்கி. மாமா எனக்கு குறிவா. உனக்கு ஆண் குறி வாக்குறேன். உங்களுக்குள்ள அடிச்சுக்க கூடாது, நான் எத்தியே வருவேன். சரி 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 கோவப்படாம. தரலாம் ஆகுதான்னு பாக்குறேன். இல்ல ஏன் சட்டையில் இருக்கிற நோத்தாமேனே என்ன மொத்த முண்டையும் மண்டையும் 4 பேர் இருந்தேன். உங்க 4 பேத்துக்கும் கல்யாணம் ஆகல. ஆமா சாமி. அது என்ன அழுகும் போது என்ன ஆற்ற வைரமே 60 அடி கம்பமே. தம்பி இது என்ன நினைச்ச? திரும்பனா ஆகலைன்னு நீங்க எங்க புடுக்க கடிங்க. அதுக்கு உடுக்க அடிங்க. அது வழுக்கம். என்ன வார்த்தை சொல்றேன்? அதுக்காக உடுக்க அடிங்க. இப்படினாலும் ஏன் திருமணம் ஆகலைன்னு சொல்லி வரேன். 4 பேத்துக்கும் திருமணம் ஆகல. இந்த கலிஜேரி கோடாங்கிட்ட மண்டு குறிவாக்க வந்திருக்கிய. ஆமா சாமி ஆமா சாமி. ஏன் கல்யாணம் ஆகலைன்னு இப்ப சொல்றேன். சொல்லுங்க சாமி. அடிப்பும் வாவோடும்
எத்தனை தடவை முண்டை போடா வாடான்னு. சரி சாமி. சாமி 2026 10 தான்டா. வாவோடு பைலட். நீங்க இங்க எதுக்கு வந்து உங்க ப்ராப்பர்ட்டில உட்காருங்க. அப்போ வர சொல்லுவேன். யார் வர்றா? பிரதி மட்டும் லைட்டா வாத்தா. தாருப்பாயம் அடைச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம போக போறோம். பாடுதாண்டா. தாருபாயை மடிச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம போக போறோம். தாருப்பாயம் அடைச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம போக போறோம். ராஜாவே ஏன் ராஜாவே சட்டி கிளம்புதான் சட்டி கிளம்புதான். ஏன் உள்ள சிங்காரி எதுக்கு வந்த ஒய்யாரி? என் அண்ணன் நல்ல அங்க பொண்ணு ஏன் மச்சான் கோமாளி ஏன் மச்சான் ஏமாளி ஏன் மச்சான் கோமாளி ஏன் மச்சான் கோமாளி. தங்க பொண்ணு தண்ணிக்கு போனா அஜ மச்சான் கோமாளி. எங்க பொண்ணு தண்ணிக்கு போனா ஆசை மச்சான் கோமாளி. ஏ மச்சான் கோமாளி ஏ மச்சான். பேயோட கொண்டு வந்து மாட்டை சென்னைக்கு போட்டு ஏ ஏ என் மேலே டச் பண்ணாதீங்க மேடம். நான் விரதம். ரொம்ப கடுங்கொண்ட பேயா இருக்கும் போல சாமி. எங்கிட்ட இருந்து பிடிச்சிருக்கு. இதே ஒரு 50 வயசு பொம்பளைன்னா கையை பிடிக்க மாட்டேல. அன்னைக்கு ஒரு டான்ஸ் வந்து மன்னார்லேருந்து 50 வயசு. அது பக்குவம் வந்த முண்டடா. அது நீ பக்கத்துலேயே ஒலையதே No. விரல பூரா உருவுரு என்ன. பியூட்டிஃபுல் கேர்ள். கருத்த முடியலகி காரியத்துல கட்டி காரி கருத்த முடியலகி காரியத்துல கட்டி காரி ரெடியா கொண்ட காரியா. தம்பி இந்த சாக்கை வச்சு ரொம்ப டச் பண்ற மாதிரி இருக்கு. மூக்க தொடச்சுக்கிட்டு அறையுவேன். ஏதா வந்தது இனி யாருன்னே தெரியலையே. பாடுறதுக்கு நல்ல சூப்பர் சிங்கரா. ஏ பாடா உடம்பு சொல்லாத. என்னையவே மசுரை விளக்கி விட்டுட்டு அறையுவேன். புருஷனவே மதிக்க மாட்டேங்குது சாமி. நீங்க தான் கட்டின புருஷனே மதிக்காம தான் பெட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். இவர் புருஷன் நல்லா ஜலுப்பிடுவார். அவன் இன்னைக்கு இதுக்கு போயிருக்கேன் திப்புளி நாடகத்துக்கு. தித்திலி என்ன பாட சொல்லாதே நான் கண்டபடி பாடி போடு. ஐயா ஐயா உங்க ஆட்டா இருக்கிற முதல் அவனை பிடிச்சி வச்சுருவாங்கய்யா. ஐயா தாளக்காரன் மட்டும் என்கிட்ட ஒப்படைங்க. 800 தானே. இல்லை நீ எதுக்குடா பாடுற? பேய் பிடிச்சது அவளுக்கு. ஆ இது லேட்டஸ்ட் பேய்ங்க. ஒரு இன்ஜெக்ஷன் 2 டேப்லெட் அவ்வளோதான். ஏங்க நான் மாட்டாக்குறேன். எனக்கே தெரியாம தானங்க அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி அதை சொல்ல விடுங்க. நீ ஏன் பிடிச்சி ஆத்தா கொஞ்சம் இப்படி உட்காருவேன். உட்காந்து பதில் சொல்லுத்தா. என்னத்தா ஒரே தான் மொட்டை அடிச்சு கூட வாக்கல. அத்தா முடிய நீயே நீக்கிக்கத்தா. நோ டச்சப். யாரு நீ எனக்கும் தானே தெரியலையே ராஜாத்தி. தர தர யாருன்னு யாருன்னு நீ மட்டும் யாருன்னு எனக்கு தெரியல. இந்த நெளிவுக்கு வந்தவங்க யாருமே எனக்கு யாருன்னு நைவா பண்ணத்தான். ஏன்னா அது வந்து படம் மாதிரிதான். இந்த வேல்ராஜ் கேமராமேன் நிற்கிறாங்கல்ல நல்லா சூம்பி எடுப்பாங்க. சூம் பண்ணி எடுத்து நாளைக்கு எழுதி போடுவேன். அவங்க சொற்ற போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி தெரிவதுஞ்சான். நீ யாருத்தா இந்த பெண்ணு மேலே எப்படி உள்ளே போனீங்க? அப்போ நீ பேய் இல்லையா? முடிய காயப்பட வந்த பேய் தாம்மா. நீ தான் பேய். நான் தூக்கு போட்டு செத்தேயா. எதுல மைக் ஸ்டாண்ட்லையா? இல்ல பென்சில் குச்சி இல்லை தூக்கு போட்டு செத்துத்தா. தூக்கு போட்டு சாகும்போது என்ன காஸ்டியூம் போட்டிருந்தீங்க? என்ன ஆடை போட்டிருந்தீங்க? ப்ளூ கலர் நைட்டி. ப்ளூ கலர் நைட்டியா? அப்போ நீ சுப்பையா கறிக்கடை சுப்பையா கொண்டாட்டியாம்மா? அவதே அப்படி செத்தா. ப்ளூ கலர் நைட்டியை போட்டு ப்ளூ கலர் நைட்டியை போட்டு ப்ளூ கலர் நைட்டி போட்டு
தம்பி நீங்க எதுக்கு ஆறிய எனக்கு training. நான் என் பொண்டாட்டிக்கு நான் அருள் இறக்குறதுக்காக இது பண்றேன். பேய்டா பேயை மாத்தி அருள் இறக்குறேன். அதுக்கு வசனம் தெரியல காதும் கேட தொலைய மாட்டேங்குது. உன் பேர் என்னத்தா சொன்னீங்க? இல்லையா? ஆ சுனிதா. என்னத்தா? சுனிதா. வரேன் எடுத்துட்டு வரேன். ஏய், அப்படி நம்ம பேக்கில் நம்மதை எடுத்துட்டு வாங்க. உங்க வந்து ஊசி போச்சுங்க. ஒரு வசனம் பேசிட்டு அப்படியே போயிடுவார். பெரிய தியாகராஜ பாதவர் சுனிதா. ஏத்தா அந்த பெண்ணு மேல வந்திருக்கிய உனக்கு என்ன வேணும்? அவர் எடுத்து கொடுத்தாதே அவர் சொல்லுவாங்க. அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டரு. எனக்கு கோட்டு வேணும். எனக்கு கோட்டு வேணும். அதுக்கு இல்லைங்கய்யா. ஏதோ எந்த லோக்கல் சரக்காக இருந்தாலும் பரவாயில்லையா? ஆஹா. ரம்மு நீ எந்திரிச்சு போன நான் சொல்ல போறேன். எனக்கு ஓட்கா வேணும். என்னது? கட்டிங் கேமரா கட்டிங். எனக்கு வாசி தொலைங்க நாசமா. ஒர்க்கா எனக்கு ஓட்கா வேணும். என்னதா? ஏய் எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. ஒர்க்காவா? ஓட்காங்க. இல்ல துர்கா. இல்ல ஏய் நாசமா. ஒரு விஷயம் வளப்பு சரியில்லை. எந்த பப்ளிக்கில் இதெல்லாம் கேட்கக்கூடாது. காற்றை சேர்த்து அரைஞ்சிடுவேன். ஏய் என்ன புலவர்னு கேளுங்க. அவர் தான் பார் நடத்துறவர். என்ன கடையை அடைக்கணும். ஆரஞ்சா இவங்க கம்பெனி சேர்ந்து அடிச்சிருப்பாங்க போல. அப்போ இவங்களும் சேர்ந்து உன்னை பிடிச்சிருக்காங்கம்மா. ஒருக்கா வாங்கித்தாரேன் உனக்கு நான் வாங்கித்தாரேன். வேற என்னத்தான் வேணாம்? மீன் 2 எனக்கு. அண்டாலி இல்லை மீன் சரி வராது. ஊருகாதான் கரெக்டாக. ஏங்க எனக்கு என்ன பிடிக்குதோ அதான் வேணும். இந்நேரத்தில் மீன் பிடிக்க முடியாதுங்க. சிக்கன் பிடிக்கும். உனக்கு விராலு நானும் பொறிச்சு தாரேன். ஆத்தா பொறிச்சு தாரேன். ராஜாத்தி விரால் பொறிச்சு தாரேன். எனக்கு விரால் வேணாம். எனக்கு கெளுத்தி வேணும். எனக்கு ஓடியம் பூ நாசமா போறவங்களா? கெளுத்தியா? ஆமாங்க. முள்ள அத்து புரியும். அப்புறம் தாத்தா வர்ற வெள்ளிக்கிழமை மறைச்சு கட்டுறேன். இப்போ போய் உன் பேக்கை கட்டு போ. நான் கட்டிட்டேன். போ தம்பி இதை கூப்பிட்டு போங்க. இந்த ஸ்டாண்டை நிமித்து வைங்க. இதுக்கு மேலே நெளிவை ஓட்டுறதுக்கு முட்டா போய் கூட